ஹெல்த்தியான டேஸ்டியான பீர்க்கங்காய் துவையல் செஞ்சிருவோமா? அதுக்கு முதல்ல பீர்க்கங்காய் லைட்டாக தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள்ளு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டு பற்களும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தக்காளி பழமும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 பத்து தேங்காய் சில்லும் ஒரு 3 கொட்டை அளவுல புளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ற சமயத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. சின்ன பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு இறக்கிட்டீங்கன்னா அருமையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.